வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வழக்கம் போல் இன்னைக்கு ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கதைக்குள்ளே போவோம். ஒரு நல்ல கதை, ஒரு ஒரு ராஜா பற்றின கதை அப்படிங்கிறத இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கேன். ஒரு மோட்டிவேஷ்னலாக கொஞ்சம் ஒரு நம்மளை பற்றி யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு கதையாக தான் இந்த கதை இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போயிடலாங்க. ஃபஸ்ட்டு இந்த கதை ஒரு ராஜா பற்றின கதை. ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு ராஜா வந்து ஒரு கிராமத்தை ஆண்டுட்டு இருக்காரு. ரொம்ப நல்ல ராஜா. கதையோட ஹீரோ அவர் தான். ரொம்ப நல்ல ராஜா. மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, நல்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஊருக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு ரொம்ப நல்லாவே ஆட்சி பண்ணிட்டு வந்திருக்காரு. ஒரு இளம் வயதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு 20 வயசுல 35 வயசு, ஒரு 40 வயசுல போயிட்டு நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. மக்கள் சந்தோஷமா இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ராஜாவுக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது. அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு பிரச்சனை வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு தலைவலி வந்துடுதுங்க. அடிக்கடி வந்து தலைவலி வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுறாரு. ரொம்ப தாங்க முடியாத தலைவலியாக இருக்கு அவருக்கு. அவர் வந்து இது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அது வருது போகுது இப்படியே ஆகிட்டு இருக்கு. ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் எப்போவுமே தலைவலி இருக்கிற மாதிரி இருக்குது. தலைவலி தாங்க முடியாத தலைவலியாக இருக்குது. அதனால் வந்து நாட்டு மக்களை சரியாக கவனிக்க முடியல, சரியாக தீர்ப்பு சொல்ல முடியல. ரொம்ப கஷ்டப்படுறாரு. மக்களும் அவரை பார்த்து என்ன ராஜாக்கு இப்படி ஒரு வியாதி வந்துருச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் ரொம்ப இது பண்ணுறாங்க. அப்புறம் நிறையா மருத்துவர்கள் வராங்க, வெளிநாட்டிலேருந்து கூட்டிகிட்டு வராங்க. அந்த மருந்து கொடுத்து பார்க்குறாங்க, இந்த மருந்து கொடுத்து பார்க்குறாங்க. ராஜாவுக்கு தலைவலி மட்டும் சரியாகவே மாட்டேங்குது. அவரும் என்னென்னவோ பண்ணுறாரு. அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வெளியே போகிறத குறைச்சிக்கிறாரு. விதவிதமான மருந்துலாம் ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஒன்றும் வரல. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்காரு. அப்போ ஒரு மருத்துவர், அவரு வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க. அதுதான் ஊருக்குள்ள சுற்றி பார்த்துட்டு இருக்காரு. மக்கள்லாம் இவர் ஓகே, இவர் நல்ல மருந்து ராஜாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. ராஜாவோட பிரச்சனைலாம் சொல்கிறாரு. ஓகே, நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 டெஸ்டிங் ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்குது. ஒவ்வொன்றா செக் பண்ணுறாங்க. அப்போது அந்த மருத்துவர் ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. என்னென்னா, பச்சை கலர் பொருளை பார்த்தா ராஜாவுக்கு தலை வலிக்கிறது இல்லை, கொஞ்சமாக சரியாயிடுது அப்படின்னு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. இது ஒரு புதுவிதமான வியாதி தானே. ஊர் மக்கள் எல்லாம் விதவிதமாக இருப்பாங்க, கலர் கலராக இருக்கும் ஊர் ஃபுல்லாக. பட் பச்சை கலர் பொருளை பார்த்தா மட்டும் அவர் தலைவலி குறைஞ்சிருது. ஓகே அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு அரண்மனையெல்லாம் கொஞ்சம் பச்சை கலராக, அவருக்கு ராஜா எங்கெங்கே பார்ப்போம், தீர்ப்பு சொல்கிற இடம், மக்களை சந்திக்கிற இடம், அப்படிலாம் பச்சை கலர் வைக்கிறாங்க. சொல்லப்போனால் அது நல்லா வேலை செய்யுது. ராஜாவோட தலைவலி குறைய ஆரம்பிச்சிருது. ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். கூப்பிட்டு அந்த மருத்துவர், அந்த வைத்தியத்தை கூப்பிட்டு பணம் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, என் தலைவலி குறையாது, பரவாயில்ல அப்படிங்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் எல்லாம் கலந்தானே இருக்கும், கலரு ஒரே கலர் இருக்கா இல்லையா, பச்சை கலரை பார்த்தா மட்டும் தானே ஒரு தலைவலி குறையுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடை எல்லாமே பச்சை கலராக மாற்றுறாங்க. ஃபஸ்ட்டு ராஜா அந்த தீர்ப்பு சொல்லக்கூடிய இடம்லாம் பச்சை கலராக மாற்றிட்டாங்க. ராஜா தலைவலிக்கு வந்துடுது. அடுத்து மேடை அந்த இது அலங்காரம்லாம் பண்ணிட்டாங்க. பார்க்க வர மக்கள் கலர் கலராக ட்ரெஸ் போட்டு வருவாங்கல்ல, அதை பார்த்தா தலைவலி வருது. என்னடா இது அப்படின்ட்டு அரசரை பார்க்க வர வேண்டிய இனிமேல் எல்லாருமே பச்சை கலர் ட்ரெஸ் மட்டும் தான் போட்டுட்டு வரணும், பச்சை ஆடை மட்டும் தான் அணையணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போடுறாங்க. மக்கள் வந்து ஓகே, வேற என்ன பண்ணுறது, ராஜாவுக்கு தான் உடம்பு சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு வராங்க. இப்படி கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு. ராஜா தலைவலி கொஞ்சம் பரவாயில்ல ஸ்டேஜில் இருக்கு. ராஜாவுக்கு வந்து வெளியே போய் நம்ம நாட்டு மக்கள் பார்க்கணும், ரொம்ப நாள் ஆச்சு, இந்த தலைவலினால வெளியவே போக முடியலையே, இப்போ வெளியே போய் பார்க்கணுன்ட்டு போறாரு. வெளியே பார்த்தா கடை வீதியெல்லாம் கலகலராக இருக்கு. இவர் பார்த்த முன்னாடி தலைவலி அதிகமாகிடுது. உடனே ராஜாவோட டென்ஷன், அந்த தலைவலியில வந்து என்ன பண்ணு தெரியாம எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் மாத்து, எல்லாரும் பச்சை கலர் பண்ணுங்க அப்படின்ட்டாரு. கடை வீதி ஃபுல்லா பச்சை கலரா, எங்கெங்க பச்சை கலர் அடிக்க முடியுமோ, என்னென்ன வண்ணம் மாற்ற முடியுமோ எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஊரே பச்சையாகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தலைவலி, அவருக்கு அந்த தலைவலிக்கு மருந்து அந்த பச்சை கலரு. ஆனால் மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெறுப்படைய ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா வேறு எந்த கலருமே இல்லையா, எல்லாமே பச்சை கலராக இருக்குன்னா ரொம்ப வெறுப்பாகுது. அவர் போகிற இடம்லாம் அவருக்கு முன்னாடியே வந்து படைகள் போய் எதெல்லாம் பச்சையாக மாற்ற முடியுமோ
எது எதுக்கெல்லாம் வண்ணம் பூச முடியுமோ அதெல்லாம் பூசி இது பண்ணுறாரு. மக்கள் வந்து கொஞ்சம் வெறுப்பாயிடுறாங்க. அரசர் மேலே வந்து கொஞ்சம் சங்கடப்படுறாங்க. என்னப்பா நல்ல அரசர் தான், பட் இப்படி ஒரு வியாதினால வந்து இது பண்ணிட்டாரு, பட் இது நமக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு எழுதுறாரு. இந்த விஷயம் மன்னர் காதுக்கும் போகுது. மன்னரும் வச்சா நம்ம பண்றது தப்பு, நம்ம பிரச்சனைக்காக மற்றவங்களை கஷ்டப்படுத்துறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு அவர் என்னென்னமோ பண்றாரு. மறுபடியும் ட்ரை பண்ணாரு, ஒன்றும் முடியல. ஒரு எல்லாம் நொந்து போயிட்டு கடைசியாக நமக்கு என்ன வழின்னு தெரில, பேசாமல் இந்த நாட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு ஒரு குதிரையில் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அங்கே வந்து உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு ராஜா. அப்போ வந்து ஒரு சின்ன பையன் வந்து, ஏன் ராஜா என்ன ஆச்சு இப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு. இல்லைப்பா எனக்கு இந்த பிரச்சனை, என்னால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு ராஜா சொல்கிறாரு. அப்படியா ராஜா, இருங்க நான் ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே போயிட்டு சின்ன சின்ன விளையாட்டு வந்து செடி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த செடியெல்லாம் கொண்டு வந்து ராஜா கையில், இது என்னப்பா செடி, என்னப்பா போடுறது, இது ஒன்றும் இல்லை ராஜா, இந்த 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 இலையை அப்படியே நசுக்கி கண்ணில் விட்டுட்டிங்கன்னா கண்ணு கொஞ்ச நேரத்துக்கு பச்சை கலராக இருக்கும், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கொஞ்ச நேரம் வரைக்கும் இப்படியே இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ராஜாவோட கண்ணுக்குள்ளே விடுறான். அந்த மருந்து கண்ணுக்குள்ளே விட்டோன்னு என்ன ஆகுதுன்னா, அவர் பார்க்குற விஷயம் எல்லாமே பச்சை கலராக மாறிடுது. ஏன்னா ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிடுது இல்லையா. அந்த இது சின்ன பசங்க விளையாடுவாங்க, கண்ணுக்குள்ளே வந்து இந்த மாதிரி விட்டு பயமுறுத்தி விளையாடுற மாதிரி ஒரு விளையாட்டு, அதில் இந்த பையன் கண்டுபிடிச்சது சொல்லணும். இந்த ராஜா ட்ரை பண்ணி பார்த்துக்கும் அவருக்கும் ஃபுல்லாக பச்சையாக மாறிடுச்சு. அவர் ரொம்ப சந்தோஷம். அந்த மருந்து கொஞ்ச நேரம் தாங்குது. ஒரு ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இதாகுது. ஓ, இப்படி ஒரு விஷயம் இருக்கா, இது எந்த மருத்துவமும் சொல்லவே இல்லையே, நாமளும் இதை பற்றி யோசிக்கவே இல்லையே அப்படின்ட்டு அந்த பையனை ரொம்ப பாராட்டுறாரு. அவனுக்கு பரிசு நிறையா கொடுக்குறாரு. அவங்க ஊரில் விளையாடுற அந்த பசங்க எல்லாத்துக்கும் கூப்பிட்டு பரிசு கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக போகிறாரு. அடுத்து அந்த மருத்துவர் கூப்பிட்டு அந்த அந்த அவர் அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு அந்த செடியை நிறையா கொண்டு வாங்கங்கிறாரு. டெய்லியும் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த இலை, பச்சை இலையை வந்து கண்ணில் நசுக்கி மருந்து விட்டுப்பார். பகல் பொழுது ஃபுல்லாக அவருக்கு வந்து அது நல்லா ஹெல்ப் பண்ணுது. இப்படி அவருக்கு குறைய அவரை வந்து சரி பண்ணிக்கிட்டாரு. இதை மாதிரி தாங்க நாமளும் நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற சில பிரச்சனைகள் வந்து அடுத்தவங்கள மூலியமாகவே அடுத்தவங்கள சரி பண்ணால் பரவாயில்ல, நமக்காக மற்றவங்க மாறிட்டா பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நாம் நம்ம பிரச்சனைக்கு சின்னதாக ரொம்ப சின்ன விஷயமா ஒரு சேஞ்சஸ் பண்ணோம்னா, ஒரு மாற்றத்தை நிகழ்த்தினோம்னா நாமளே நம்மளை வந்து மெருகேற்றிக்கலாம் அப்படிங்கிறது இந்த கதை மூலியமா நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்க. பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு ரொம்ப சின்ன விஷயம்தான் மருந்தா இருக்கும். அடுத்தவங்களை மாத்துறத விட நம்மளை நாமே மாற்றிக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் தொடர்ந்து வளர சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.